வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். போதை மாத்திரைகளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் நகர பகுதியில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் சந்தேக நபரை நேற்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட போது அவரிடம் 10 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்டவர் யாழ்ப்பாணம் 5 சந்தி பகுதியை சேர்ந்த 18 வயதுடையவர் என்று தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபரின் வீட்டில் இருந்து 75 போதை மாத்திரைகளை மீட்கப்பட்டன என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேக நபரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் சந்தேக நபரை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் மீது தாக்குதல் மேற்கொண்டு சித்திரவதை புரிந்த குற்றச்சாட்டில் சிரேஷ்ட மாணவர்கள் 2 கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 27ஆம் தேதி பல்கலைக்கழக விடுதியில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு நடந்து வந்து கொண்டிருந்த புதுமுக மாணவனை விரிவுரைக்கு செல்ல விடாமல் தடுத்த சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் அவரை வலுக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவ விடுதி ஒன்றுக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு வைத்து குறித்த மாணவனையும் வேறு சில புதுமுக மாணவர்களையும் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கிய சிரேஷ்ட மாணவர்கள் தலைக்கவசத்தாலும் தாக்கியுள்ளனர். தாக்குதல் மற்றும் சித்திரவதைக்குள்ளான நாத்தாண்டிய பகுதியை சேர்ந்த மாணவன் ஒருவர் காது கேட்கும் திறனை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவனால் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் 2 சிரேஷ்ட மாணவர்களை கைது செய்து விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதிவான் நீதிமன்றில் முற்படுத்தியதை அடுத்து 2 மாணவர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய இணைய மாணவர்கள் தொடர்பிலும் தாம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தலைமறைவாக உள்ள அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் என வடமாகாண மீனவ பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர் தற்போது கடலில் சட்டவிரோத தொழிலான ஒளிப்பாய்ச்சி மீன்பிடி அதிகரித்துள்ளது. அதனை கட்டுப்படுத்த நீரியல் மற்றும் கடற்றொழில் அமைச்சு கடற்படை நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் தொடர்ந்தும் ஆட்சியில் வரும் அரசாங்கங்கள் மக்களை ஏமாற்றி வருவதாகவும் இதனை எதிர்கொள்ள அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றும் தெரிவித்தார். நாட்டில் இன்று பெரும்பாலான பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சப்ரகமுவ, மத்திய, ஊவா, மடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஜனாதிபதி திரௌபதி முர்மு 4 நாள் அரசுமுறை பயணமாக போர்த்துகல் மற்றும் சுலோவாக்கியா நாடுகளுக்கு செல்ல உள்ளார். அதன்படி இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை பயணம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி முர்மு முதல் கட்டமாக இன்று போர்ச்சுகல் செல்ல உள்ளார். இதன்போது 2 நாடுகளின் ஜனாதிபதிகள், பிரதமர்கள் மற்றும் பிற முக்கிய பிரமுகர்களை அவர் சந்திக்க உள்ளார். இதேவேளை போர்ச்சுகல் ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்று 27 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு செல்லும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஆவார் என்றும் முன்னாள் ஜனாதிபதி KR நாராயணன் கடந்த 1998ஆம் ஆண்டில் போர்த்துகல் சென்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2 நாடுகளுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் அமெரிக்காவுடன் அதன் அணுசக்தி திட்டம் குறித்து நேரடி பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கான வாய்ப்பை அர்த்தமற்றது என்று ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி விவரித்துள்ளார். கடந்த மாதம் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமினிக்கு அனுப்பிய கடிதத்தில் தெஹ்ரான் அணு ஆயுதங்களை வாங்குவதை தடுக்கும் நோக்கில் 2 நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று நம்புவதாக ட்ரம்ப் கூறியதை அடுத்து ஈரான் வெளிவிவகார அமைச்சரின் இந்த கருத்துக்கள் எழுந்துள்ளன.
கடந்த வாரம் தனது கருத்தை மீண்டும் வலியுறுத்திய ட்ரம்ப் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் குறித்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடாத்த வேண்டும் அல்லது குண்டு வீச்சுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் இது குறித்து பதில் அளித்துள்ள அப்பாஸ் அரக்சி, பேச்சுவார்த்தைகளை நீக்க விரும்பினால் அச்சுறுத்துவதன் பயன் என்ன? பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பு விடுப்பதில் வாஷிங்டனின் நேர்மையையும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் ஐநா சாசனத்தை மீறி தொடர்ந்து பலத்தை பயன்படுத்துவதை அச்சுறுத்தும் மற்றும் முரண்பாடான நிலைப்பாடுகளை இயக்கும் ஒரு தரப்பினருடன் நேரடி பேச்சுவார்த்தைகள் அர்த்தமற்றவை என்று ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை ட்ரம்பின் போர் அச்சுறுத்தலுக்கு சனிக்கிழமை பதிலளித்த இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைவர் ஹொசைன் சலாமி நாடு போருக்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். 2018ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக தனது முதல் பதவி காலத்தில் ஈரானுக்கும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்களுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தமான கூட்டு விரிவான செயல் திட்டத்தை ட்ரம்ப் ரத்து செய்தார். இதன் மூலம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஈடாக அந்த நாட்டின் மீதான தடைகளை தளர்த்த முடிந்தது. எனினும் ஈரான் அணுசக்தி தளங்களை ஆய்வு செய்யும் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் கூற்றுப்படி ஈரான் ஒப்பந்தத்தின் கீழ் அதன் உறுதிமொழிகளில் இருந்து பின்வாங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏப்ரல் 7ஆம் திகதி வான்கடி மைதானத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிரான 2025 இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிக்கு முன்னதாக ஜஸ்பிரீத் பும்ரா மும்பை இந்தியன்ஸ் அணியில் மீண்டும் இணைந்துள்ள நிலையில் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் விளையாடும் 11 பேர் கொண்ட அணியில் இடம்பெற வாய்ப்பில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. முதுகு அறுவை சிகிச்சைக்கு பிறகு பும்ரா பெங்களூரில் உள்ள இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் சிறப்பு மையத்தில் மறுவாழ்வு பெற்று வந்தார். கடந்த 2013ஆம் ஆண்டு IPL-இல் அறிமுகமானதில் இருந்து அவர் மும்பை அணிக்கின் பந்துவீச்சு தாக்குதலில் ஒரு முக்கிய காரணியாக இருந்த அவர் பல ஆண்டுகளாக அந்த அணிக்காக 133 போட்டிகளில் விளையாடி 165 இலக்குகளை வீழ்த்தியுள்ளார். ஜனவரி 4ஆம் திகதி சிட்னியில் நடந்த இறுதி பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி டெஸ்டின் 2வது நாளின் போது அவருக்கு காயம் ஏற்பட்டது. இதன் விளைவாக கடந்த மாதம் இந்தியா வென்ற சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். 2023 மார்ச் மாதம் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அவரது முதுகில் ஏற்பட்ட முதல் பின்னடைவு இதுவாகும். கடந்த மெகா ஏலத்திற்கு முன்னதாக மும்பை இந்தியன்ஸ் அணி பும்ராவை 18 கோடி இந்திய ரூபாவுக்கு தக்க வைத்த நிலையில் மும்பை அணி தற்போது 4 போட்டிகளில் இருந்து ஒரே ஒரு வெற்றியுடன் புள்ளிகள் பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.